السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஈசால் சவாபு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஜஸ்ன மீலாது சொசைட்டியின் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்ட மறைந்த முன்னாள் ஸ்தாபகர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள், உதவி உறுதுணையாளர்கள், ஆலோசனை வழங்கிய ஆதரவாளர்கள், இன்னும் இந்த சொசைட்டி வளர்ச்சி அடைவதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி புரிந்தார்களோ, தங்களுடைய பங்களிப்பை செய்து கொடுத்தார்களோ, அத்துணை மர்ஹூமீன்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைத்து அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய சின்ன ஒரு உதவி. இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நமது ஊரில் அழகான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால், இதெல்லாம் அன்றைய நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு புனிதமான ஒரு நல்ல ஒரு காரியம். அவர்கள் அன்று அதை துவக்கவில்லை என்று சொன்னால் இன்று இது போன்ற ஒரு நல்ல மஜ்லிஸுகளை நாம் பார்த்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட 75வது வருடம் பவள விழாவை நாம் தொட்டிருக்கின்றோம். இதற்கு வேறாக இருந்த அந்த முன்னோர்களை எல்லாம் நாம் இணைத்து பார்த்து அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி, அவருடைய மன்னரை வாழ்க்கை பிரகாசம் அடைவதற்காக வேண்டியும், கபரிலே அவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்காக வேண்டியும் அவர்களுக்கு துவா செய்வது நம் மீது கடமை. அந்த அடிப்படையில் வருடம் ஜஸ்ன மீலாது சொசைட்டியின் சார்பாக 3 குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த 3 குர்ஆன் ஷரீஃபையும் மர்ஹூமீன்களுக்கு இழப்பிக்கப்படும். அதுபோன்று நமது ஊரில் பலரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் இந்த மர்ஹூமீன்களுக்காகவும் குர்ஆன் ஷரீஃப் ஓதி வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் அதுபோன்று சொசைட்டியினுடைய மர்ஹூமீன்களுக்காகவும் நாங்களும் குர்ஆன் ஷரீஃப் ஓதி இருக்கிறோம். அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக 2 லட்சம் ஸலவாத்துக்கள் ஓதி இருக்கிறோம். அதையும் நீங்கள் துஆவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சிலர்கள் சொன்னார்கள். பலர்கள் ஓதி இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அவைகளையும் நாம் நியத்து வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது மர்ஹூமீன்களுக்கு பரிபூர்ணமான முறையில் அவர்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு, அவருடைய மன்னரை பிரகாசமாகக்கூடிய அளவுக்கு அதிகமான நன்மைகளை நாம் எத்தி வைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது யாசீன் ஓதப்படும். யாசீனுக்கு பிறகு ஹத்தமுல் குர்ஆன் துவா, அதற்கு பிறகு இறுதியாக ஃபாத்திஹா துவா ஓதி இந்த மஜ்லிஸ் நிறைவேறும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, லேசாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم 2 فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا
إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم أين ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وعنب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض من أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلك منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القدير لا الشمس ينبغي لها أن تدرك القمر والليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا ونطعم من لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون ولا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم ممتاز اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم
فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون ولا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء. اللهم ارزقنا بالألف والفتى وبالباء بركة وبالتاء توبة وبالثاء ثوابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خيرا وبالدال دليلا وبالذال ذكاء وبالراء رحمة وبالزاء زكاة وبالسين سعادة وبالشين شفاء وبالصاد صدقا وبالضاد ضياعا وبالطاء طراوة وبالظاء ظفرا بالعين علما بالغين غنى وبالفاء فلاغا وبالقاف قربة وبالكاف كرامة وباللام لطفا وبالميم موعظة وبالنور نورا وبالواو وصلة وبالهاء هداية وبالياء يقينا. اللهم انفعنا بالقرآن العظيم وارفعنا بالآيات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القرآن من خطأ أو نسيان أو تحريف كلمة أو مواضعها أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان أو تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء حال أو تعجيل عند تلاوة القرآن أو كسل أو سرعة أو زيغ لسان أو وقف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إظهار بغير بيان أو مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتبه أو قلة رغبة ورهبة عند آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين. اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل القرآن لنا في الدنيا قليلا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجابا وإلى الخيرات كلها دليلا فاكتبنا على التمام وارزقنا أداء
في الخير والسعادة والبشارة من الإيمان. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد مظهر لطفه ونور عرشه سيدنا محمد وآله وأصحابه أجمعين وسلم عليهم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله ثم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. حينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. تباركت ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام. கிருபையுள்ள ரஹ்மானே, உன்னுடைய மேலான கிருபையினால் 5 குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டிருக்கிறது மற்றும் யார் யாரெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதிருக்கிறார்களோ அவர்களையும் நியத்து செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீனே, அதுபோன்று யாசீன் ஓதப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீனே, ஓதப்பட்ட 5 குர்ஆன் ஷரீஃப் மற்றும் யார் யாரெல்லாம் ஓதினார்களோ அத்தனை குர்ஆன் ஷரீஃபினுடைய நன்மைகளையும் ரப்புல் ஆலமீனே ஜஸ்ன மீலாது சொசைட்டியினுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்ட மறைந்த முன்னாள் ஸ்தாபகர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள், உதவி உறுதுணையாளர்கள், ஆலோசனை வழங்கிய ஆதரவாளர்கள், ரப்புல் ஆலமீனே அத்துணை மர்ஹூமீன்களுக்கும் அல்லாஹ்வே நீ எத்தி வைப்பாயாக. அதுபோன்று இந்த மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடிய அனைவருடைய மர்ஹூமீன்களுக்கும் எத்தி வைப்பாயாக. அதுபோன்று இந்த ஊரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை மர்ஹூமீன்களுக்கும் அல்லாஹ்வே நீ எத்தி வைப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, ஓதப்பட்ட 5 குர்ஆன் ஷரீஃபினுடைய பொருட்டினால் மேற்சொன்ன அத்துணை மர்ஹூமீன்களுடைய பிழைகளை நீ பொறுப்பாயாக. அவருடைய கபூர்களை நீ பிரகாசமாக ஆக்குவாயாக, சுவன பூங்காவாக ஆக்குவாயாக, விசாலமாக ஆக்குவாயாக. கபருடைய அதாபுகள், கபருடைய பல முசீபத்துகள், கபருடைய நெருக்கடிகள், கபருடைய இருள்கள், கபருடைய ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ்வே நீ மர்ஹூமீன்களை பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, சிறப்பான முறையில் இப்படிப்பட்ட நல்ல ஒரு மஜ்லிஸை உருவாக்கி தந்து இந்த அவர்கள் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய கபருடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, அவர்களுக்கு நீ மேலான நற்கூலி வழங்குவாயாக. அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, ரஹ்மத் செய்வாயாக, உதவி செய்வாயாக. அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக.
ரஹ்மானாய ரப்பே, அவர்களுக்கு நீ சோனத்தினுடைய ஆடைகளை அணிவிப்பாயாக, சோனத்தினுடைய உணவுகளை நீ வழங்குவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்வான சோனத்தில் அவர்களை நீ வசிக்க செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே, ஓதப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய பொருட்டினால் மர்ஹூமின்கள் கபரிலே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவர்களை வாழச் செய்வாயாக. அல்லாஹ்வே, இந்த குர்ஆன் ஷரீஃபை மர்ஹூமின்களுக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, அதுபோன்று ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபுகள் மற்றும் ஸலவாத்துகளுடைய பரக்கத்தினால் ரப்புல் ஆலமீனே, இந்த ஊரில் உள்ள அனைவருடைய பிழைகளையும் நீ பொறுப்பாயாக. அல்லாஹ்வே, இந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் நீ சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய போற்றினாலும் புனிதமிக்க ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலும் அல்லாஹ்வே, இந்த ஊர் மக்களுடைய எல்லாவித நோய்களையும் நீ ஷிஃபாவாக ஆக்குவாயாக. எல்லாவித நோய்களையும் நீ ஷிஃபாவாக ஆக்குவாயாக. பெரும் நோய்களை விட்டும் அல்லாஹ்வே நீ பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, யார் யாரெல்லாம் நோயினால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வே, அவர்களுக்கு நீ பரிபூர்ண ஷிஃபாவை தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய பரக்கத்தினாலும் புனிதமிக்க இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலும் ரப்புல் ஆலமீனே, இந்த ஊரில் உள்ள அனைவருடைய எல்லாவித ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. அவருடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் ஆயுசிலும் ரிசுக்கிலும் இபாதத்திலும் ஈமானிலும் பரக்கத்து செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த ஊரில் உள்ள அனைவருடைய எல்லாவித கஷ்டங்களை நீக்குவாயாக. துன்பம் துயரங்களை நீக்குவாயாக. மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், வியாபார கஷ்டங்களை நீக்குவாயாக. தன் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. செய்வினை சூனியங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. மனிதர்கள், ஜின்கள், ஷைத்தான்களுடைய பல முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. மன நிறைவோடும் ராகத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழச் செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே, புனிதமிக்க இந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய பொருட்டினாலும் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலும் யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகள் நாட்டதேட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்வே, இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினாலுடைய நாட்டதேட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. யார் யாருடைய சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்காமல் இருக்கிறதோ அல்லாஹ்வே, இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் அவருடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த ஊரில் யார் யாரெல்லாம் வயதிற்கு வந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்வே, விரைவிலே அவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கிடைக்கப்பெற்று விரைவில் திருமணமாகுவதற்கு அல்லாஹ்வே நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே, யார் யாரெல்லாம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்வே, அவர்களுக்கு நீ சாலிகான மக்களை நீ தந்தருள் புரிவாயாக. அதுபோன்று யார் யாரெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை சச்சரவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வே, அவர்களுக்கு மத்தியில் நீ ஒற்றுமையை தந்தருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, யார் யாருக்கெல்லாம் நீ குழந்தைகளை கொடுத்திருக்கிறாயோ அல்லாஹ்வே, எங்களுடைய குழந்தைகளை நீ சாலிகான குழந்தைகளாக ஆக்கியருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, எங்களுடைய கண்களுக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கியருள் புரிவாயாக. இம்மைக்கும் வறுமைக்கும் பயனுள்ள பிள்ளைகளாக அல்லாஹ்வே, எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆக்கியருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, எல்லா விதத்திலும் அல்லாஹ்வே நீ கிருபை செய்வாயாக. புனிதமிக்க இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் இந்த ஊருக்கும் இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ்வே நீ கிருபை செய்வாயாக. ரஹ்மத்து செய்வாயாக. பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹ்வே, ஒற்றுமையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ தந்தருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, இந்த ஊரையும் இந்த ஊரில் வாழக்கூடிய மக்களையும் எல்லா வித பல முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ்வே நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த ஜஷ்ன மீலாது சொசைட்டியை சிறப்பான முறையில் நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் யார் யாரெல்லாம் இதனுடைய வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் பெரிதும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை மக்களுக்கும், அதுபோன்று இந்த மஜ்லிஸிற்கு தொடர்ந்து இடைவிடாது வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கும், அதுபோன்று இந்த நிகழ்ச்சியை வீடுகளில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் அல்லாஹ்வே இம்மையிலும் மறுமையிலும் மேலான நற்கூலி வழங்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, 75வது வயதை எற்றிவிட்டது இந்த ஜஷ்ன மீலா சொசைட்டி. ரப்புல் ஆலமீனே, எல்லாவித பல முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ்வே இந்த சொசைட்டியை நீ பாதுகாப்பாயாக. வருடம் இதைவிட சிறப்பான முறையில் நடைபெற்று
அல்லாஹ்வே மறுமை நாள் வரையிலும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ்வே நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே இதனுடைய பரக்கத்தினால் இந்த ஊருக்கு வரக்கூடிய எல்லா இந்த பல முசீபத்துகளையும் அல்லாஹ்வே நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே எங்கள் அனைவரையும் நான் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்வாயாக. நல்ல மௌத்தை நசீபாக்கி தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. என்னுடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ்வே நீ பிரகாசமாக ஆக்குவாயாக. நாளை மறுமையினுடைய எல்லாவித பல முசீபத்திலிருந்து அல்லாஹ்வே எங்களை நீ பாதுகாப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சோனத்தில் இருப்பதற்கு அல்லாஹ்வே எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான பெருமக்களே, தாய்மார்கள் விரைவாக செல்ல வேண்டும். தாய்மார்கள் சென்றதற்கு பிறகு ஆண்கள் செல்லுமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.